ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். ஆக்சுவலி இன்னைக்கு வந்து நம்ம டேலி பிரைம் மாஸ்டர் பேசிக் லெவல் கோர்சஸ்ல இன்னைக்கு வந்து லாஸ்ட் டே, அது வந்து 14 டேஸ் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அது எப்படி இருந்தது அப்படின்னு பார்ட்டிசிபேட்டட் நீங்க உங்களுடைய ஃபீட்பேக் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. ஃபீட்பேக்ன்றது எல்லாமே நல்லதா தான் சொல்லணும்ன்றதுலாம் கம்பல்ஷன் கிடையாது. ஃபீட்பேக்ன்றது நீங்க நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லலாம், இல்ல ஏதாவது இம்ப்ரூவைஸ் பண்ணணும், ஏதாவது சில சில நாங்க சேஞ்சஸ் பண்ணணும், அப்கமிங் அட்வான்ஸ்ல ஏதாவது சில விஷயத்தை நாங்க மாத்திக்கணும் அப்படின்னாலும் உங்க ஃபீட்பேக்கை நீங்க வந்து ஓப்பனா டிரான்ஸ்பரண்டா சொல்லலாம். ஸோ நோ இஷ்யூ. ஓகேவா? யாரெல்லாம் ஃபீட்பேக் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். நான் ஒன் பை ஒன்னா உங்களை அன்மியூட் பண்றேன். ரைஸ் யுவர் ஹேண்ட். ஓகே, சூப்பர். ஜெயஸ்ரீ மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் குட் ஈவினிங் சார் அண்ட் தேங்க்யூ சார். எல்லாருமே நல்லா பண்ணீங்க சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரபு சார் அக்கௌண்ட்ஸில் நல்லா டீப்பாக போய், அதாவது அக்கௌண்ட்ஸை பற்றி தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அப்படின்றத யோசிக்காமல் எல்லாத்துக்குமே டீப்பாக நல்லா புரிகிற மாதிரி நல்லா கிளியராக எல்லாத்தை பற்றியுமே விவரமாக சொன்னாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரபு சாருக்கு தேங்க்ஸ். அண்டு கணேசமூர்த்தி சார் வந்து செக்ஷன் வைஸ் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பிரித்து இந்த செக்ஷன் வைஸ் சொல்கிறப்ப அமேசிங். கணேசமூர்த்தி சாரை அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அடிச்சுக்கவே முடியாது. கார்த்திக் சார் அண்ட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறதுல கண்டென்ட் 1 மணி நேரம் கண்டென்ட்டை 10 நிமிஷத்தில் எப்படி விவரிக்கிறது அப்படின்ற ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டில் கார்த்திக் சாரை அடிச்சுக்க முடியாது. ஸோ 3 பேருமே அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் சூப்பர் சார். நிஜமாவே எல்லாருக்கும் இருக்கிற அதே பாயிண்ட் தான். பேசிக் லெவல்லே நம்ம இவ்வளவு கொடுக்கக்கூடாது அப்படின்னு யாருமே ஹிடன் பண்ணலை. அதை ஹிடன் பண்ணுற அளவுக்கு சந்தோஷ் சார் விடலை. எல்லாத்தையும் பரவாயில்ல சொல்லுங்க அப்படின்ற மாதிரி என்கரேஜ் பண்ணி அவங்ககிட்டையும் பண்ணி எங்களுக்கு எல்லாமே கிடைக்கிற மாதிரி செஞ்சதுக்கு சந்தோஷ் சாருக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ். அதே தான் அட்வான்ஸ் லெவலில் என்ன சொல்ல போறீங்கன்னே தெரியல. மேக்ஸிமம் 90% இதுலயே சொன்ன மாதிரி எனக்குலாம் தெரியுது. அதனால இன்னும் அட்வான்ஸ் லெவல் கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க, என்ன சொல்ல போறீங்கன்றத ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கோம் சார். அதையும் நீங்க நிஜமாவே பெஸ்டா பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையே எங்களுக்கு இருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். ராஜலட்சுமி மேம். முதல்ல வந்து 4 சாருக்குமே ரொம்ப தேங்க்யூ சார். சந்தோஷ் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஜிஎஸ்டில இருந்து, டிடிஎஸ்ல இருந்து, ஐடில இருந்து எல்லாமே நான் வந்து உங்ககிட்ட எல்லா கோர்ஸும் வாங்கினேன் சார். எல்லாமே நான் வந்து லைவ்ல வராட்டாலுமே கோர்ஸ் வாங்கி எல்லாமே நான் கத்துக்கிட்டேன். டேலி கிளாஸ் நீங்க சொல்லும் போது நான் நினைச்சேன், ஏற்கனவே வந்து எனக்கு 2014ல இருந்து நான் டேலியில தான் ஒர்க் பண்றேன். சரி, இந்த கிளாஸுக்கு போய் நம்ம என்ன படிக்க போறோம், நமக்கு தான் எல்லாமே தெரியுமே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆணவத்துலதான் வந்தேன். ஆனா சொல்லக்கூடாது, ஆணவத்துலதான் வந்தேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் ஒன்னொன்னு கத்தும்போது நான் எவ்வளவு முட்டாளா இருந்தேன், எவ்வளவு ஜீரோல இருந்து நம்ம வரோம், இந்த அளவுக்கு நம்ம, அதாவது படிப்புக்கு வந்து எல்லையே இல்லைன்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு நான் நிறைய கத்துக்கிட்டேன் சார். எனக்கு டேலியில இதெல்லாம் இருக்கான்னு சொல்லி ஒன்னொன்னா, ஏன்னா நம்ம வந்து அந்த சர்வீஸோட ஓரியன்ட்ல நாங்க இருந்தோம். அப்புறம் மேனுஃபேக்சரிங் அது இதுன்னு பார்க்கும்போது ஏகப்பட்டது இருக்குது. அப்ப இவ்வளவு நாள் எனக்கு டேலி தெரியும் சொல்லி நம்ம சொன்னதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படிங்கிற உணர்ற அளவுக்கு ஒவ்வொன்றும் ஷார்ட்கட் கீழ இருக்கு. எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சார். ரொம்ப தேங்க்யூ சார். 4 சாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ராஜேந்திரன் சார். சார் எல்லாத்துக்கும் வணக்கம் சார். அதாவது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பீரியன்ஸ் டேலியில. இதுவே வந்து அட்வான்ஸ் லெவலுக்கு இருக்கு. எல்லாமே வாட்ச் பண்ணிட்டு வர்றேன். பட் ஆக்சுவலாவே என்னோட ஃபீட்பேக் லாஸ்ட் இந்த செஷன் அட்வான்ஸ் கிளாஸ்லாம் முடிச்சுட்டு சொல்லலான் இருந்தேன். பட் என்னன்னா, அது இப்பவே சொல்லிட்டா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும், ஃபேக்கல்ட்டிக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும், எனக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். பட் அல்டிமேட்டா நேத்து வந்து அவரு சதீஷ் சார் வந்து அந்த கஸ்டமைசேஷன் சொன்னார் இல்லைங்களா, அதுல வந்து ஒரு கம்பெனியுடைய எல்லா மாஸ்டர்ஸும் வேற ஒரு கம்பெனிக்கு போடலாம் அப்படின்றது அவரு வந்து சொன்னப்போ கூட நான் ஒரு கமெண்ட் போட்டிருந்தேன். என்னன்னா, இது பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா எப்படி பண்ணுன்னு எனக்கு தெரியாதுன்ட்டு. பட் இன்னைக்கு வந்து ஒரு 2-3 கம்பெனி நான் அது மாதிரி பண்ணி பார்த்தேன். இது வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஒருத்தர்கிட்ட கேட்டப்ப அவருக்கு வந்து அது கொஞ்சம் கன்ஃபியூஸ், அப்படி அவருக்கு தெரியுமா தெரியாதா தெரியல. ஆனா அது கொஞ்சம் கன்ஃபியூஸ், நான் அப்புறமா சொல்றேன் இப்பறமா சொல்றேன். நிஜமாலுமே அவருக்கு தெரியுமா, இல்ல தெரிஞ்சுட்டு தெரியாத மாதிரி நடிக்கிறாரா, இல்ல தெரியாமையா தெரிஞ்ச மாதிரி பேசுறாரான்னு எனக்கு தெரியல. பட் ரொம்ப அற்புதமா இருந்தது. அதுலயும் அவரு அந்த பிளஸ் ஆர் மைனஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் நேற்று கொடுத்துருந்தாரு பாருங்க, டெபிட் அண்ட் கிரெடிட்டுக்கு. ஸோ அது ஆக்சுவலாவே பாத்தீங்க அப்படின்னாக்கா அக்கௌண்ட்ஸ்னா என்னன்னே தெரியாதவங்க கூட ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு இருக்கு சார். என்னுடைய பர்சனலா இப்போ சொல்ல போனா அவங்க 3 பேர்த்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் நான் உங்ககிட்ட வந்து நிறைய வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அட்வான்ஸ் கிளாஸ் வந்து நான் ரொம்ப ஆவலோட எதிர்பார்க்கிறேன். இப்போ எப்படி வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நடிகர்களுடைய ஃபேன் அந்த படம் எப்படா ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஆயிப்போச்சு. இப்போ 2 ஹவர்ஸும் வந்துட்டு டைம் போறதே தெரியல. அதுவும் பர்டிகுலரா நேத்து கார்த்திக் சார் பண்ண அந்த கிளாஸ் எல்லாம் வந்துட்டு
அந்த பக்கம் இந்த பக்கம் நகர முடியல. ம். ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவர் சொல்லி கொடுக்கறது. அதே மாதிரி பிரபு பொறுத்த வரைக்கும் அவரு அவ்வளவு பிரமாதமா சொல்லி கொடுத்தாரு. இதுக்கு மேல வேற யாரும் டேலி சொல்லி தர முடியாது அப்படிங்கிற அளவுக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது சார். 3 பேர்த்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அட்வான்ஸ் கிளாஸ் இதுக்கு மேலே இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்துக்கும் இருக்குது, இன்க்ளூடிங் மைசெல்ஃப் எனக்குமே. நீங்களும் அதுக்கு தயாரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார். தேங்க்யூ தேங்க்யூ ராஜேந்திரன். தேங்க்யூ ராஜேந்திரன் சார். இப்போ இவர் ராஜேந்திரன் சார் சொன்னதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எக்ஸ்பெக்டேஷனை அதிகப்படுத்திருக்கீங்க. ஸோ அந்த அளவுக்கு மாஸ்டர் கோர்ஸ்ல கொடுத்துருவீங்களா, ஒரு ஹைக் வந்து கிரியேட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறது சொல்ல வராரு. குமார் சார் சார் வணக்கம் சார். சார் கேக்குது நான் சார். வந்து ஒரு 12 வருஷமா அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கேன் சார். அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டில் இருந்தால் ஒரு கம்பெனியில் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். எங்களுக்கு வந்து தனி அதாவது வவுச்சர் மட்டும்தான். அப்படியே அது ஆட்டோமேட்டிக்காக நான்லாம் வந்து சிவில் ஃபீல்டுனால அப்படியே ஒரு சூப்பர்வைசர் லைன் வரையும் போயிட்டேன் சார். சார் கேட்குதுங்களா? கேக்குது சார். கேக்குது. கிளியரா நீங்க பேசலாம். அப்புறம் அடுத்து என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து கம்பெனியே ஆக்சுவலாக அது பெங்களூர் பேஸ்டு கம்பெனி. அந்த கம்பெனி அவங்க ஊருக்கு திரும்ப போயிட்டாங்க. அங்கே மதுரையில் ஒர்க் இல்லாமல் போயிடுச்சு. திரும்ப ஆயிடுச்சுன்னா என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு கம்பெனியில் இங்கே எனக்கு வேலை இல்லை, பெங்களூர் கூப்பிடும். என்னால் என்ன பண்ணுறேன்னே தெரில. அந்த டைமில் திடீர்னு நான் ஒரு ஆடிட்டர் ஆஃபீஸ்க்கு இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் பார்க்கலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடிட்டர் ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகிற மாதிரி ஐடியாவில் போனோம்னா, அங்கே பேசிக்லேருந்து சொல்கிற மாதிரி இருந்துச்சு சார். அப்போ தான் சார் உங்கள் இந்த ஜிஎஸ்டி கிளாஸ் இது பார்த்தேன். ஜிஎஸ்டி கிளாஸ், ஓகே ஆன்லைன் கிளாஸு, இந்த 6 in 1 கோர்ஸ் இது பார்த்தேன் சார். பார்த்துட்டு இப்போ ஓகே நான் இன்னைக்கு வந்து ஒரு 15 கம்பெனி ஜிஎஸ்டி பார்க்குறேன் சார். சூப்பர். ஒரு 5 பேருக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸிங்கில் இருக்குது சார். கிட்டத்தட்ட ஒரு 20 கம்பெனிஸ் பார்த்துட்டேன் சார். 1 இயர் 1.5 இயர்ஸ் தான் சார் ஆகுது. சூப்பர். இந்த கோர்ஸ் இந்த நான் டேலி போமா வேணாமா அப்படின்ற ஐடியாவில் இந்த மேடம் இதுக்கு முன்னாடி ஒரு மேடம் சொன்னாங்களா, அதே ஐடியாவில் தான் நான் இருந்தேன். நம்மளுக்கு தான் டேலி தெரியுமே, பேசிக் அட்வான்ஸில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தேன். அப்புறம் ஒரு இது என்ன 1000 ரூபா 1500 ரூபா நம்ம அதை ஒரு நாளைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு நாளைக்கு ஒரு டீ சாப்பிட்டோம்னா சரியா போச்சு. என்னதான் சொல்லி தராங்கன்னு போய் பார்த்தோம்னா அவங்க சொன்ன அதே பதில் தான் சார். என்ன நம்மளுக்கு டேலியில் என்னமே தெரியாமல் இருந்திருக்கோம், நம்ம நினச்சிக்கிறோம் டேலி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே நல்லா 3 பேர் சாருமே நல்லா சொல்லி கொடுத்தாங்க சார். இது அதாவது சின்ன பிள்ளையிலேருந்து பாயிண்ட் டு பாயிண்ட்டாக வந்தது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சார். இந்த அடுத்த கிளாஸும் வந்து அடுத்து எப்போ ஆரம்பிப்பாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் எங்களுக்கு ரொம்ப பூஸ்டப் பண்ணுற மாதிரி இருக்குது சார். நல்லா இருந்துச்சு சார் கிளாஸு. நாங்கள் எதிர்பார்த்ததை விட எல்லாமே நல்லா தான் சார் போயிட்டுருக்கு. எனக்கெல்லாம் அதாவது சந்தோஷ் சார் தான் ஒரு மறுவாழ்வு கொடுத்த மாதிரி சார். உண்மையிலேயே திடீர்னு எனக்கு எந்த வேலையுமே இல்லாமல் போச்சு. ஆடிட்டர் ஆஃபீஸுக்கு போனோம்னா 5000 ரூபா சம்பளம் தரேனாங்க சார். நான் இன்னைக்கு 18,000 அசால்ட்டாக அந்த அந்த 15 கம்பெனிக்கு 18,000 வாங்குறேன் சார். அதுபோக ஐடி வந்து ஒரு கிட்டத்தட்ட இதுவரையும் ஒரு 40 பேருக்கு ஃபெயில் பண்ணிட்டேன் சார். எனக்கு மறுவாழ்வு கொடுத்ததே சந்தோஷ் சார் தான் சார். இன்னும் நான் எதிர்பார்க்குறேன் சார். இன்னும் நல்லா வரணும்னு பார்த்துட்டு இருக்கேன் சார். தேங்க்யூ சார். அடுத்த மாசத்துல ஆஃபீஸ் கூட தனியாக இப்போ வீட்டிலே வச்சே பண்ணிட்டு இருக்கேன் சார். அடுத்த மாசம் ஆஃபீஸ் போகிற ஐடியாவில் தேடிட்டு இருக்கேன் சார். கொஞ்சம் மினிமம் பட்ஜெட்ல கண்டிப்பா ஆஃபீஸ் சார், நல்ல கண்டிப்பா. ஐடியா பார்த்து. நீங்க இம்ப்ரூவ் பண்ணுங்க சார். அதாவது பிசினஸை தாண்டி இன்னும் நிறைய பேரோட கொலாபரேட் பண்ணி நிறைய அந்த ஈவெண்ட் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு நீங்க நல்ல கிளைண்ட்ஸை வந்து அவங்களுக்கு ப்ராப்பரா உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க சார். கண்டிப்பா நீங்க நல்ல ஒரு growth அச்சீவ் பண்ணலாம் சார். ஓகே சார். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார். சந்தோஷ் சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இதுதான் நான் எதிர்பார்த்து கொடுக்கறது. அதாவது நம்ம கிட்ட வரவங்க அதை லேர்ன் பண்ணிட்டு அவங்க அதுக்காக வந்து அதை ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ பார்ட் டைமோ சரி, ஃபுல் டைமோ சரி, ஒரு அக்கௌண்டன்ட்டை அடுத்த லெவல் போக வைக்கணும். இல்ல அவங்க ஒரு கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். கேரியர் growth பண்ண வைக்கணும். இல்லைன்னா அவங்க ஒரு ஓன் பிசினஸை ஸ்டார்ட் பண்ணணும், கன்சல்டன்சி. ஸோ ஏதாவது ஒண்ணு நம்ம கிட்ட போட்ட அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை அவங்க வந்து வேற வகையில அதை வந்து பெருக்கணும். ஸோ அதுக்கு அவங்கள க்ரோ பண்ண வைக்கிறது தான் மெயின் அஜெண்டா. ஸோ அதை வந்து இப்போ ரியலா ஒருத்தர் கேட்கும்போது உண்மையா சந்தோஷமா இருக்கு. நம்ம கரெக்டான பாதையில தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்றது. கண்டிப்பா தேங்க்யூ சார், சார். கண்டிப்பா சார். சார் இது ரொம்ப நன்றி சார். ஒருத்தருக்கு மட்டும் இல்ல, கண்டிப்பா கிளாஸ் அட்டெண்ட் பண்ற எல்லாருக்குமே இது வந்து ஒர்த்து தான். ஏன்னா வந்து ஒரு 1000 2000 ரூபா கொடுத்து இவ்வளவு நாலேஜ் கிடைக்குது. அதை அவங்க யூட்டிலைஸ் பண்ணாங்கன்னா, அதை யூட்டிலைஸ்னா அதை அவங்க ப்ராக்டிக்கலா யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா வந்து அதை விட 10லேருந்து 100 மடங்கு வரைக்கும் அவங்களுக்கு அது பெனிஃபிட் கண்டிப்பா கிடைக்கும். சாருக்கு மாதிரி தான். உண்மைதானே சார்? இப்போ கண்டிப்பா இதை சார். நீங்க உண் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணாம போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு
கண்டிப்பா அது யூசேஜ் கண்டிப்பா இருந்திருக்காது. சார். கண்டிப்பா. இல்ல சார், எனக்கு வேற அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கையில இந்த கோர்ஸ் அட்டெண்ட் புரியுது, பண்ணேன் புரியுது, சார். புரியுது, புரியுது, புரியுது. அதோட இது இன்ஃபாக்ட் எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயே ஒரு 5 பேரு ஐடி ஃபைல் பண்றதுக்கு, ஜிஎஸ்டி எடுக்கிறதுக்கு குடுத்தாங்க சார். அது அப்படியே டெவலப் ஆயிடுச்சு சார். புரியுது சார். உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் லெவல் வந்துட்டேன் சார் நானு. லைஃப் சேஞ்சிங் செஷனா அது இருந்திருக்கு. பட் கண்டிப்பா சார். மத்தவங்க கண்டிப்பா அத சார். லைஃப் சேஞ்சிங் செஷனா அவங்க எடுத்துக்கல. எடுத்துக்கிட்டாங்கன்னா, அவங்க கண்டிப்பா இப்ப உங்களுக்கு வந்த அந்த பெனிஃபிட் அவங்களுக்கும் கிடைக்கும்னு சொல்ல வரேன். வேற ஒண்ணும் இல்ல. கண்டிப்பா சார். ஏன்னா கண்டிப்பா. எல்லாருமே ரொம்ப வந்து நன்றி சார். அந்த உங்களுக்கு வந்து அந்த சிச்சுவேஷன் இருக்கு. அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. சிச்சுவேஷன், ஆப்பர்ச்சுனிட்டி 2ம் சேர்ந்ததுனால, நீங்க அத யுட்டிலைஸ் பண்ணிட்டீங்க. கரெக்ட்டா? கண்டிப்பா சார். மத்தவங்களுக்கு எனக்கு வேற வேலை சிச்சுவேஷன் இல்ல. இல்ல. ஆனா இதுதான் ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி டைம்ன்ற மாரி ஆயிடுச்சு சொல்லுங்க. சார். புரியுது, புரியுது, புரியுது. எனக்கு வேற வேலை இல்ல. ஃபுல் டைம் இதுதான். வேற வழி இல்லாம அத பார்த்தேன் சார். அது இப்ப நான் இன்னும் 1 இயர்ல வந்து எப்படியும் கண்டிப்பா நாங்க வாங்குன சேலரிய விட கூட ஏர்ன் பண்ணிருவேன் சார். அடுத்த ஸ்டேஜ்க்கு வந்துட்டேன் சார். எனக்கே தெரியுது சார். புரியுது. ரொம்ப ஹாப்பி சார். ரொம்ப ஹாப்பி. ஓகே சார். ரொம்ப சார், நன்றி இது சார். சந்தோஷம் சார். இதுல நான் ஒரு சின்ன கிளாரிட்டி குடுத்துக்கிறேன் சார். இதே மாதிரி நான் சென்னையில ஒருத்தவங்கள பார்த்தேன் சார். அதாவது எப்படின்னா, அவங்க ஜாப விட்டுட்டு அக்கவுண்ட்ஸ்ல நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டு, ஒரு கிளையன்ட்க்கு வந்து அவங்க 5000 சார்ஜ் பண்ணாங்க. டேலி வந்து அக்கவுண்ட்ஸ என்ட்ரி பண்ணி வீக்லி ரிப்போர்ட்டிங் குடுக்குறது. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5000 அந்த ரேஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 to 20 கிளையன்ட்க்கு இதையே ரொட்டீனா பண்ணி மந்த்லி 1 லேக் ஏர்ன் பண்ற கேஸ் ஸ்டடீஸும் இருக்கு. ஸோ அந்த படிச்ச நாலேட்ஜ ஜெனரலா வந்து ஒரு கிளையன்ட்க்கு நீங்க எப்படி அப்ளை பண்றீங்க? அதே மாதிரி இங்க கன்சல்டன்ட் வந்து நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு நான் ஒரு விஷயம் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஸோ கம்யூனிகேஷன்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ப்ராப்பரா வந்து உங்க கிளையன்ட்டுக்கு எந்த வேல கம்யூனிகேட் பண்றீங்க வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு மந்த் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஒரு மெயில்ல கம்யூனிகேஷன் பண்ணணும். வாட்ஸ்அப்ல ரிமைண்டர் கொடுக்கணும். இதெல்லாம் நீங்க எந்த அளவுக்கு கிளையண்ட்டை நீங்க என்கேஜ்மெண்ட்டா ப்ராப்பரா வச்சுருக்கீங்களோ, கண்டிப்பா நீங்க வந்து ஒரு பெஸ்ட் சர்வீஸ் மேனா இருக்கலாம். ஸோ அதனால அதுவுமே நீங்க நல்லா பண்ணுங்க. பெஸ்ட். செல்வம் சார் ரைஸ் பண்ணியிருக்காரு. சார் நீங்க வந்து அட்மிட் பண்ணி உங்க ஃபீட்பேக் ஷேர் பண்ணலாம். சார் என்னோட நேம் செல்வம். நான் வந்து சென்னை தான். ஒரு 20 இயர்ஸ் நான் அக்கவுண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் ஃபீல்டு தான் இருக்கேன். ஆக்சுவலி நான் யூஸ் பண்ற சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா SAP B1 தான் யூஸ் பண்ணேன். டேலி எனக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் புதுசு. அதனால எனக்கு பேசிக்லேருந்தே இது நான் லேர்ன் பண்ணியிருக்கேன். நான் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் நான் வந்து ஒரு இன்கம் ஸ்டேட்மெண்ட், ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எது போடத்தா இருந்தாலும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் பட் டேலி எனக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம். அதனால் நான் பேசிக்காக நான் லேர்ன் பண்ணியிருக்கேன். கார்த்திக் சாரும் சரி, பிரபு சாரும் சரி நல்லா எடுத்துருக்காங்க. கணேசமூர்த்தி சாரும் ஆல்ரெடி ஐடி அவரோட கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், இன்கம் டேக்ஸ் கிளாஸ். எனக்கு ஓவராலாக வந்து சர்டிஃபிகேஷன் தான். பட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் கொஞ்சம் இன்னும் டீப்பாக நீங்கள் அட்வான்ஸ் லெவலில் போனீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்போது என்னால் வந்து இந்த டேலியில் சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ்லாம் போட முடியாது. நான் என்னோட ஜூனியருக்கு தர முடியும். பட் நான் இது வந்து கற்றுக்கிறது எனக்கு வந்து ஹாப்பி தான். ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சரவணன் சார். சார் அதான் நான் பெங்களூர்லேருந்து சரவணன்ட்ட பேசுறது சார். ஆல்ரெடி நானும் ஒரு 15-18 இயர்ஸ்லேருந்து நான் அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டில் தான் இருக்கேன். நான் டேலி என்ட்ரி பண்ணியிருக்கிறேன். டேலி 4.0லேருந்து அதுதான் டில் டேட் வரைக்கும் நான் அப்டேட்டில் இருக்கேன். ஆனாலும் இந்த இவ்வளோ இது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மாதிரி ஆக்ஷன் இது இருக்குதுன்ட்டு நம்மளுக்கு எதுவும் அவ்வளோ ஐடியா இல்லை. இவ்வளோ கீஸ் ஒர்க் பண்ணலாம், இவ்வளோ இந்த மாதிரி டேட்டா அப்டேட் பண்ணுறது, இந்த மாதிரி அப்டேட் நம்ம வந்து டேலி கிளாஸுக்கு போல ஜஸ்ட் அப்படியே அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டு அப்படியே வந்திருந்தது நம்ம. அதனால அவ்வளோ எக்ஸ்பென்ஸ் இல்லை. ஆனால் டேலி கிளாஸுக்கு போனாலும் எங்களுக்கு இவ்வளோ இது கிளியரிட்டி கொடுக்க மாட்டாங்கன்ட்டு நாங்கள் ஆக்சுவலி இது பண்ணிட்டு இருந்தோம். இதனால எனக்கு இந்த ஆல்ரெடி 9C கிளாஸும் அட்டென்ட் பண்ணியிருக்கோம். இந்த டேலி கிளாஸ் இப்போ இவரு கார்த்திக் சார் ஆகட்டும், பிரபு சார் ஆகட்டும் எல்லாம் கிளியர். எங்களுக்கு இப்போ ஆல்ரெடி இப்போ ஒரு ஏதோ ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி சார் இது. நெக்ஸ்ட் இயர்ல இருந்து நாங்க இன்னும் கான்ஃபிடன்ஸ் ஆகணும் அக்கௌண்ட்ஸ். ஏன்னா அக்கௌண்ட்ஸ் பண்றோம், எல்லாம் ஃபைனலைஸ் பண்றோம், ஆடிட் பண்றோம், எல்லாம் பண்றோம். ஆனா எங்களுக்கு இந்த பேசிக் எங்களுக்கு தெரியல. அதனால நாங்க நெக்ஸ்ட் இயர்ல இருந்து 25ல இருந்து நாங்களே ஆடிட்டர்ன்ட்டு நாங்க ஃபுல்லா எஃபெக்ட் போட்டு நல்லா இன்னும் கிளைண்ட்ஸ்க்கு நாங்க இன்னும் நாங்க அப்டேட் பண்ணலான்ட்டு எங்களோட இது ஃபீட்பேக் சார் இது. தேங்க்யூ சார். சார் கார்த்திக் சார், பிரபு சார், தேங்க்யூ சார். கணேஷ்மூர்த்தி சார். தேங்க்யூ சார். ஆல் தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ. நெக்ஸ்ட் அபு சார். ஓ சார் வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? சந்தோஷம். நல்லா இருக்கு சார். சார் கிளாஸ் கண்டக்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் கிளாஸை பத்தி சொன்னா கார்த்திக் சார், பிரபு சார், கணேஷ்மூர்த்தி சார் நல்லாவே எடுத்திருக்காங்க கிளாஸ். மூணுமே என்ன சொல்ல ராஜா மாதிரி எடுத்திருக்காங்க கிளாஸ். அப்புறம் அந்த பிரபு சாரோட வாய்ஸ் நல்லா இருந்துச்சு. ரொம்ப கிளியரா கிளாஸ் எடுத்துட்டு போயிருக்காரு. இந்த சேலரியா அதாவது பிடிக்காதவங்களுக்கு கூட பிடிக்கும், அந்த அளவுக்கு நல்லா எடுத்துருக்காரு. இப்போ கார்த்திக் சார் வந்து ரொம்ப எடுத்தது வந்து ஷார்ட்டா சொல்லி கொடுப்பாரு. கிளைமேக்ஸ்ல அதாவது கிளைமேக்ஸ் ஹீரோ அப்படின்னு அந்த மாதிரி எடுத்து சொல்லி கொடுப்பாரு. கணேஷ்மூர்த்தி சார் சப்ஜெக்ட் மட்டும் அப்படியே சொல்லிட்டே இருப்பாரு. நல்லா ஓகே ஓகே. நான் வந்து கேரளா பாலக்காடு இருக்கிறேன். ஓகே சார். 10 years எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. அவ்வளவுதான் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே. நெக்ஸ்ட் வந்து
அண்ணாதுரை சார். Good evening to all. குட் ஈவினிங் சார். Yes, sir. First of all, thanks for arranging this class, sir. Because நான் ரொம்ப நாளா இதை எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் இந்த டேலி கிளாஸ். என்னால் சம் ரீசனால ஒரு 2-3 நாள் தொடர்ந்து என்னால் அட்டன் பண்ண முடியல. பட் பேசிக் லெவலே வந்து எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு. நான் ஒர்க் பண்ணுற கம்பெனி வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனி, ஜாப் ஒர்க் பேஸ் பண்ண கம்பெனி. அட்வான்ஸ் லெவலில் நீங்கள் ஜாப் ஒர்க் பற்றியும் கொஞ்சம் கேஷ் ஃப்ளோ பற்றியும் கொஞ்சம் டீப்பாக எடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் வந்து 2 சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணோம் சார். ஒன்று வந்து டேலி வந்து இங்கே லோக்கல் அக்கௌண்டிங் பர்பஸுக்கும், சேஜ்னு ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஸ்பெயினுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும். அதில் என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே டேலியில் இருக்குதுன்னு உங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது. இந்த பேமெண்ட் அட்வைஸில் செக் பிரிண்ட் எடுத்து கொடுக்குறது, இன்னும் நிறைய விஷயம் வந்து நான் கற்றுக்கிட்டேன் சார். அதே ஓகே. வந்து நான் அட்வான்ஸ் கிளாஸ்லேயும் இன்னும் டீப்பாக எதிர்பார்க்குறேன். எம்ஐஎஸ் ரிப்போர்ட்டு, இந்த டேஷ்போர்டு, இதெல்லாம் இன்னும் பிரபு சாரும் நல்லா டீப்பாக சொல்லிக்கிட்டோம்னா இன்னும் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார். கண்டிப்பா சார். நம்ம அட்வான்ஸ் லெவல்ல என்னென்னலாம் கவர் பண்ண போறோம்ன்ற டாபிக் ஆல்ரெடி யூடியூப்ல பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே. அது அஸ் பர் என்ன நம்ம வந்து பண்ணோமோ அதை விட இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுக்கறது தான் ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பா இன்னும் முடியும் போது உங்களுக்கு ஃபீல் பெட்டர். இது இப்போ பேசிக் லெவல்ல நம்ம இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டுக்குலாம் நான் இன்னும் எக்ஸல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் பட் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் பிரபு சார் சொல்லக்குள்ள எல்லா விஷயத்தையுமே டேலிலேருந்தே நம்ம பண்ணலாம் போல, ஏன் டபுள் ஒர்க்காக பண்ணுற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இன்னுமே அதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் எனக்கு பெட்டராக எடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் சார். இப்போ எழுது பெட்டர் தான், நான் இன்னும் சிம்பிளிஃபையாக சொல்கிறேன். சிம்பிளிஃபையாக எப்படி கற்றுக் கொடுக்க முடியுமோ அட்வான்ஸ் லெவலில் கற்றுக் கொடுத்தீங்கன்னா எனக்கு இன்னும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார். அகெயின் ஓகே. தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் சார். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே சார். தேங்க்யூ சார். பிரபு சார் நோட் பண்ணிக்கிங்க சார், சில நம்மளுக்கு சஜஷன் வந்து. கண்டிப்பா இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் டேலியை வந்து அடிச்சுக்கிறதுக்கு என்னைய பொறுத்த வரைக்கும் நான் வந்து உண்மையிலே இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் இவ்வளவு சிம்பிளிஃபைடா வந்து காஸ்ட் அக்கௌண்டிங் நான் படிச்ச காஸ்ட் அக்கௌண்ட்ஸை அப்படியே ரியலா ஒரு ஸ்கிரீன்ல பார்க்கும்போது எனக்கு என்ன ஹாப்பினஸ் இருந்துச்சோ அதே ஹாப்பினஸ் வந்து எல்லாருக்கும் இருக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நான் இன்வென்ட்ரியை வந்து எப்பவுமே நான் வந்து கொண்டு போவேன். அதுல நம்ம வந்து பேசிக் லெவல்ல ஆர்டர் ப்ராசஸிங் நல்ல ஒரு டாபிக், அதை நம்ம கண்டிப்பா எடுத்தாகணும். பேசிக்ல தான் நம்ம சொல்லி ஆகணும். இது அட்வான்ஸ் கொண்டு போக வேண்டாம். வேணும்னா மேனுஃபேக்சரிங் லெவல்ல வேணா மொத்தமா அட்வான்ஸ் கொண்டு போகலாம். ஆனா ஆர்டர் மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய ப்ரீ க்ளோசிங்கா இருக்கட்டும், அந்த ஃப்ளோவா இருக்கட்டும், எல்லாமே வந்து கரெக்டா நம்ம வந்து பிளான் பண்ணி கொடுத்துட்டோம். அதனாலதான் இந்த அளவுக்கு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு. 2வது கணேசமூர்த்தி சார் வந்து சொல்லியிருந்தாங்க, ஆர்டர் மேனேஜ்மெண்ட் சூப்பரான சப்ஜெக்ட், அதை ஒன் டே மட்டும் நீங்க வந்து பிளான் பண்றீங்க. ஸோ அதை கொஞ்சம் நல்லா பெர்ஃபெக்டா நீங்க எடுக்கணும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆனாலும் கொஞ்சம் எல்லா ஃபீச்சரையும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கணேசமூர்த்தி சார் வந்து நம்ம ஒரு கான்ஃபரன்ஸ் காலில் பேசும்போது அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கான்செப்டை வச்சும் நம்ம வந்து ஆர்டர் மேனேஜ்மெண்ட்டை கொஞ்சம் ப்ராப்பராக நம்ம வந்து கொண்டு போயிருந்தோம். ஸோ அடுத்து ஜாப் ஆர்டர் ஒர்க் ப்ராசஸ் அப்படிங்கிறதும் சரி, மேனுஃபேக்சரிங் ப்ராசஸும் நம்மளுக்கு இருக்கு. ஸோ அட்வான்ஸ் லெவலில் அதில் கண்டிப்பாக உங்களுக்கு அட்வான்ஸ் லெவல் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ அதில் வந்து நோ டவுட், பயப்பட வேணாம். நம்பி நீங்கள் அட்வான்ஸ் லெவலில் நீங்கள் அதை கேதர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறதே நான் சொல்லுவேன். ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் முகமது சார். இது வந்து கிளாஸ் ரொம்ப அருமையா இருந்துச்சு சார், ரொம்ப எக்ஸலண்டா இருந்துச்சு. இதுல வந்து மைனஸ்ன்னு எதுவும் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, நீங்களே வந்து யாருக்கு மைனஸ் யாருக்கு பிளஸ்ன்னு சொல்லிட்டு எது பிளஸ்ஸோ அதை ஃபில்டர் பண்ணி யார் யார் எதை இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நீங்க ஃபில்டர் பண்ணி ஃபேக்கல்ட்டியா வந்து தங்கம் மாதிரி 3 பேர்த்த பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க. அது கில்லி படத்துல சொல்லுவார்ல, அந்த மாதிரி அந்த தங்கத்தை தூக்கிட்டு வாங்குறாங்க, அந்த மாதிரி 3 பேர்த்தையும் தங்கமான ஃபேக்கல்ட்டியை தூக்கிட்டு வந்திருக்கீங்க. அது மேல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மைனஸ்ன்னு எதுவும் சொல்ல முடியாது. எங்களுக்கு என்ன தேவைங்கிறத வேணா சொல்லலாம். இதுல மெயினா ஒண்ணு என்ன ஒண்ணுன்னா, ஒரு அக்கௌண்டன்ட்னா எல்லாமே இந்த மாதிரி அமைது வாய்ப்பு 99% கம்மி தான். இப்ப 3 பேர் ஃபேக்கல்ட்டி இருக்காங்க. இந்த 3 பேருக்குமே இந்த சப்ஜெக்ட் 3 பேருக்குமே எல்லாத்துக்குமே தெரியும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா நீங்க யார்கிட்ட என்னென்ன பிளஸ் இருக்கோ அதை எடுத்து ஒரு ஜூஸ் மாதிரி எடுத்து, ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு ஜூஸ் மாதிரி எடுத்து அழகா கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு சார். இது இந்த கான்செப்ட்ங்கிறது வந்து ஒரு டீம் ஒர்க்னா எப்படி சாதிக்க முடியுங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இது. ஒரு ஈகோ பார்க்காம, இது எனக்கு தெரியும், இது தெரியக்கூடாது, இது தொழில் ரகசியம் அப்படி இப்படின்லாம் இல்லாம, இந்த காலத்துல வந்து எந்த அளவுக்கு வந்து ஷேர் பண்ணணும், நாலேஜ் எந்த அளவுக்கு ஷேர் பண்ணணும். ஆபீஸ்லாம் வந்து ஒரு மேனேஜர்கிட்ட போயிட்டு ஒரு சவுட்டு கேட்டா போ அப்புறம் சொல்றேன், அடுத்த வாரம் சொல்றேன், அப்படி இப்படி இழுப்பாங்க. நிறைய பாலிடிக்ஸ் இருக்கும். இங்க வந்து எவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்லியா
அதுவும் இல்லாம ஒருத்தவங்களை கூப்பிடும் போது கூட ஒரு மரியாதையா சார் சார் புரிஞ்சுங்களா சார், ஒரு எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட், அதாவது ஒரு சப்ஜெக்ட்ங்கிறது அதை எதுவும் தாண்டி ஒரு ரெஸ்பெக்டான ஒரு ஒரு ஃபேக்கல்ட்டியா வந்து நீங்க செலக்ட் பண்றது வந்து ரொம்ப அருமையா இருக்கு சார். ஏன்னா அதுதான் முக்கியம். யார் வேணாலும் கிளாஸ் எடுக்கலாம். ஒரு குணம் வந்து நல்ல குணம் இருக்கணும். அறிவு மட்டும் இருக்கக்கூடாது. அறிவோட சேர்ந்து நல்ல குணம் இருந்தாதான் அது எல்லா மக்களும் போய் ரீச் ஆகும். அந்த வகையில வந்து 3 பேருமே வந்து ரொம்ப தங்கமான ஆளுங்க. அதாவது அவங்க அறிவும் தாண்டி குணத்துல தங்கமான ஆளுகளா இருக்கிறாங்க. அவங்களோட பொறுமையும் அவங்க பேச்சுலயும் வந்து நல்லா தெரியுது. அவங்க கத்துக்கிட்டத வந்து கண்டிப்பா முழுமையா எல்லா பேருக்கும் சேரணுங்கிற ஒரு நோக்கம் வந்து அவங்க கிளாஸ் எடுக்கும் போதே அவங்க உணர்வுபூர்வமா நம்மளால உணர முடியுது. அந்த அளவுக்கு இருக்காங்க. இப்போ ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ஒவ்வொரு பிளஸ் இருக்கு. நம்ம மைனஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம எதையுமே இங்க என்னால சொல்ல ஐடென்டிஃபை பண்ண முடியல. இப்ப எனக்கு என்ன தேவைங்கிறத மட்டும் வேணா நம்ம அதை வேணா சொல்லலாம் சார். இப்ப சொல்லுங்க சார். என்னன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்ல வந்து இந்த டேலியில வந்து எப்படி அதை மேனேஜ் பண்றது, அது கொஞ்சம் எனக்கு தேவையா இருக்குது. அதுல என்னன்னா பினிஷ் குட்ஸ், அப்புறம் ஒர்க் இன் ப்ராசஸ், ரா மெட்டீரியல், இந்த 3 கேட்டகரி இருக்கு. சில விஷயத்துல என்ன சொல்றாங்கன்னா ரா மெட்டீரியல் இருந்து டைரக்டா பினிஷ் குட்ஸ்க்கு வந்துடுறாங்க. இந்த ஒர்க் இன் ப்ராசஸ்ல வந்து அந்த கேட்டகரியை டச் பண்ணாம போயிடுறாங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதை வந்து ஆர்டரை எப்படி கொண்டு வருது, வேஸ்டேஜ் ஆன ரா மெட்டீரியலை எப்படி வந்து நம்ம அக்கௌண்ட் பண்றது, அது ஸ்கிராப்புக்கு எப்படி கொண்டு வருது, இந்த ரா மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்ல எப்படி அதை வந்து கரெக்டா ஆர்டர் வைஸ் எப்படி கொண்டு வருது. நிறைய டேமேஜ் நடக்கும், வேஸ்டேஜ் நடக்கும். அந்த ரா மெட்டீரியல் எப்படி அந்த வேஸ்டேஜ் எல்லாம் எப்படி கொண்டு வருது, அந்த ஒர்க்கிங் ப்ராசஸ் அதை எப்படி கொண்டு வருது. சில பேர் வந்து ரா மெட்டீரியல் அப்படியே பினிஷ் குட்ஸ்க்கு வந்துடுறாங்க. இவ்வளவு மேனுஃபேக்சரிங் இது போட்டா அப்படியே பினிஷ் குட்ஸா வந்துடுது. அந்த ஒர்க்கிங் ப்ராசஸ்ங்கிற ஒரு அந்த இன்வென்டரி ப்ராசஸ் வந்து எப்படி அதை டேலியில கொண்டு வருது, அது ஒரு டவுட் சார். அப்புறம் ரெண்டாவது ஒண்ணு என்னன்னு சொன்னா, இப்ப வந்து நான் கன்சல்டண்டா இருக்கேன். இப்ப நம்மளுக்கு என்னன்னா இயர் எண்ட்ல அக்கௌண்ட்ஸ் வரும். அக்கௌண்ட்ஸ் வரும்போது என்னன்னு சொன்னா நம்ம 1 இயர் உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருப்போம். அது 3 மாசம் ஆகும். அதுக்குள்ள ஐடி டேட் வந்துடும், ஜூலை மாசம் வந்துடும். ஒரு 2-3 கேஸ் எடுத்தோம்னா ஒரு மாசம் நிறைய என்ட்ரி இருந்துச்சுன்னா ஒரு கம்பெனிக்கே 2-3 மாசம் ஆகும் நம்ம எல்லா பேரும் டேட்டா என்ட்ரி போட்டு முடிக்கிறதுக்கு. இது வந்து நம்ம ஆட்டோமேஷன்ல வந்து நீங்க சொன்னீங்க, ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா இதை வந்து ஃபுல்லாவே ஆட்டோமேஷன் எப்படி பண்றது அப்படிங்கிறது சொன்னா, இப்போ வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் எப்படி அப்லோட் பண்ணிட்டு எல்லா டிரான்சாக்ஷனும் எக்ஸல் டு டேலி அப்லோட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஃபைனல் பண்ணி டக்குன்னு டேட்டாவை எடுத்து ரெடி பண்ணி ஐடி ஃபைல் பண்ற மாதிரி கொஞ்சம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் அருமையா இருக்கு சார். அந்த மாதிரி இது என்னோட ஃபீட்பேக் இது. ஓகே சார், நீங்க சொன்ன சஜஷன் எடுத்துக்கிறோம் சார். கணேஷ்மூர்த்தி சார், பிரபு சார், நோட் டவுன். இப்போ வந்து சார் மேனுஃபேக்சரிங்க ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டியோட கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் நம்ம அட்வான்ஸ் லெவல்ல ஃபுல்லாவே கொண்டு போயிட்டோம். ஒரு பேஸ் லெவல் மேனுஃபேக்சரிங் என்ட்ரி கூட நம்ம பேசிக்ல வைக்கல. ஸோ நீங்க சொல்ற மாதிரி டேலியில வந்து உண்மையிலே வந்து செமி ஃபினிஷ்டு குட்ஸ் ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ல இருக்கக்கூடியதை வந்து ஸ்கிப் பண்ணுவாங்க. ரீசன் என்னன்னா, இப்போ மேனுஃபேக்சரிங் நடக்கிற இடத்துல என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்கோ, அண்டர் ப்ராசஸிங்ல இருக்கோ, அவ்வளவுதான் செமி ஃபினிஷ்டு குட்ஸ். அதுக்கு ஃபேக்டரியில எவ்வளவு ஸ்டாக் வேல்யூ இருக்கு அப்படிங்கிறத வந்து கொண்டு போனாவே போதும். அதனால ஆல்ரெடி வந்து டேலியில ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃபீச்சர். அட் த சேம் டைம்ஸ் ஸ்கிராப்போடைய கால்குலேஷன்ஸ், கம்ப்யூட்டேஷன்ஸ் நேத்து கூட வந்து ஒரு அதிகமான வேல்யூல ஸ்கிராப் வந்து கால்குலேட் ஆகுது, அதை அக்கௌண்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துலனா டேலியில ஆல்ரெடியே இருக்கு. ஓகேங்களா? ஸ்கிராப் வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து ரெடியூஸ் ஆகுது அப்படிங்கிறது. ஈவன் தோ லைன் டேட்ஸ் வந்து திருச்சியில இருக்கு. ஓகேங்களா? திருச்சியில வந்து ஃபேக்டரி இருக்கு. ஸோ அங்கேயே வந்து நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா பிஓஎம் செட் பண்ணி கொடுத்தேன். அங்கேனா வந்து ஸ்கிராப் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா வந்து கால்குலேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஸ்கிராப் வந்து அங்கே பெர்சன்டேஜ் கொடுக்க முடியாது. அப்போ வெயிட் வந்ததுக்கு அப்புறம் தான் சீடோட வெயிட் என்ன, ரா மெட்டீரியல் வெயிட் என்ன, அப்ப டிஃபரன்ஸ் வந்து ஸ்கிராப் அப்போ மேனுவலா என்ட்ரி பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான கால்குலேஷன்ஸ் ஆல்ரெடி இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி ஜாப் ஒர்க் ஆர்டருக்கான ப்ராசஸ் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம சொல்லுவோம். அங்கேயும் ஸ்கிராப்போடைய அக்கௌண்டிங் நம்ம வந்து பார்க்க போறோம். இது நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன ரெக்யர்மெண்ட். செகண்ட் வந்து ஆட்டோமேஷன் சொல்லியிருந்தீங்க. ஆட்டோமேஷன்ல நம்ம எக்ஸல் டு டேலி அதை வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபைடா நம்ம வந்து ஒரு டெம்ப்ளேட் கொடுக்கணும், டெம்ப்ளேட் வந்து ஸ்டூடெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சந்தோஷ் சார் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அதையும் வந்து உங்களுக்கு அந்த ஆட்டோமேஷன்ல நாம வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து எக்ஸல் டு டேலி ஒரு அஸ் அ ப்ரொஃபஷனல் அக்கௌண்டண்டா இருந்தாலும் சரி, டேட்டா என்ட்ரி லெவல்ல இருந்தாலும் சரி, கண்டிப்பா வந்து அஸ் அ கன்சல்டன்ட்டுக்கும் அந்த ப்ராசஸ் வந்து கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது வந்து நம்ம அட்வான்ஸ்ல நம்ம ஆட் பண்ணிருக்கோம். அட் த சேம் டைம்ஸ் இன்னும் எந்த அளவுக்கு சிம்பிளிஃபைடா என்ட்ரிஸை நம்ம வந்து
கொண்டு வர போறோம் டேலியில அப்படிங்கிறதும் நம்ம வந்து அட்வான்ஸ் லெவல்ல நம்ம ஆரம்பத்துல இருந்தே அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதனால அந்த டாபிக்கும் நாங்க ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டு ஆட் பண்ணி தான் இருக்கு. ஸோ புதுசா நாங்க என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணக்கூடிய ஸ்டேஜ்ல அது இல்லை. ஓகேங்களா? நீங்க நம்பி கண்டிப்பா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க அதை லேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். சூப்பர் சார் கிளாரிட்டி கொடுத்ததுக்கு. கணேசமூர்த்தி சார் அவர் இன்னொரு சஜஷன் சொன்னாரு. என்னன்னா, இதெல்லாம் நான் ஃபைல் பண்ணிட்டு அதாவது டேலியில என்ட்ரி போட்டு போறேன். அங்கிருந்து நான் ஐடி ஃபைல் பண்றதுக்கு சில எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபையா சொல்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இல்ல ஒரு ஆட்டோமேஷன் மாதிரி கேட்டாரு. ஓகே. பிளஸ் ஐடி ரிலேட்டடாவும் முகமது சார்? ஆமா சார், ஆமா சார். அதை ஆட்டோமேஷன் பண்ணிட்டு ஃபைனலைசேஷன் பண்ணும்போது இதுல அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அதை மட்டும் ஜேர்னல்ல நம்ம போட்டு பண்ணிட்டு அதை அப்படியே பிஎன்எல் பேலன்ஸ் ஷீட் அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்து ஐடி பண்ற மாதிரி அந்த ஓகே. மாதிரி. லாஸ்ட் அட்ஜஸ்ட்மென்ட் என்ட்ரிஸ் மட்டும் நான் எப்படின்னு தெரியணும். அதான் சொல்ல வரீங்க. ஆமா ஆமா ஆமா. ஓகே சார். அது நம்ம ஃபைனலைசேஷன் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் பார்க்கும்போது நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் காமிக்கிறேன். அது இல்லாம வேற ஏதாவது டவுட் இருந்தா நீங்க அப்ப கேளுங்க. எக்ஸ்பிளைன் பண்றேன் சார். ஓகே ஓகே சார். ஓகே ஓகே சார். ரெண்டாவது இப்ப சார் கொடுத்த ஃபீட்பேக்ல சொன்ன மாதிரி 3 பேரும் ஒவ்வொரு விதத்துல ஸ்ட்ராங் அப்படிங்கிறது 3 பேரை கம்பைன் பண்ணி இந்த கோர்ஸை கொடுக்க வச்ச எல்லா கிரெடிட்டும் வந்து சந்தோஷ் சாருக்கு தான் சேரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க வந்து என்கிட்ட கண்டிப்பா கேட்டீங்கன்னா எனக்கு டேலி பத்தி தெரியாது. ஒரு கண்டிப்பா ப்ராக்டிக்கல் நாலேஜ் தான் இருக்கு. புரியுது சார். சார்ட்ட அதான் போய் அதான் நீங்க இவே பில் பத்தியோ ஜிஎஸ்டி பத்தி கேட்டீங்கன்னா பிரபு சாருக்கோ கார்த்திக் சாருக்கோ எனக்கு எப்படி டேலியில பேசிக் நாலேஜ் அதே மாதிரி அவங்களுக்கும் அதுல பேசிக் நாலேஜ் தான் தெரியும். அதுல அவங்களுக்கு இன்டெப்தா தெரியாது. ஆட்டோமேஷன் பத்தி எனக்கு அதான் சுத்தமா தெரியாது. கார்த்திக் சாருக்கு தான் எல்லாம் தெரியும். ஸோ இந்த மாதிரி எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி உங்களுக்கு கம்ப்ளீட் அவுட்புட் வரணுங்கிறதுக்கு எல்லாமே பிளான் பண்ணது வந்து சந்தோஷ் சார் தான். கண்டிப்பா கண்டிப்பா சார். அதான் சார் புரியுது. ஏன்னா எல்லாருக்குமே எல்லாமே எல்லா ஃபீல்டுலயும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. நம்மளுக்கு எப்படி வாய்ப்பு கிடைக்குதோ அதை வச்சுதான் நம்ம வந்து லைஃப் ரன் ஆகிட்டு இருக்கோம். எல்லாமே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடாது. அதுதான் மெயினா சொன்னேன். இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஈகோங்கிறது வந்து ஒரு கடுகளவு கூட கிடையாது. அவரு இந்த மாதிரி நம்ம அதுவும் இல்லாம நீங்க பேசுற அப்ரோச்சே இருக்கு பாத்தீங்களா? ஒரு ஃப்ரெண்ட்லியான அப்ரோச்சுங்கிறது வந்து எந்த இன்ஸ்டியூட்லயும் கிடைக்காது. அதே மாதிரி இந்த நாலேஜ்ங்கிறது வந்து வேற எங்க போனாலும் கிடைக்காது. இப்போ ஒரு டேலி கிளாஸ் அப்படிங்க இருக்கிறாங்கன்னா இப்ப ஒரே ஆள் இருக்கிறாங்கன்னா அவருக்கு என்ன தெரியுமோ அதை தான் எடுப்பாங்க. இங்க வந்து எதாவது ஒரு அக்கௌண்டன்ட்னா உண்மையிலே ரியலா வந்து ஒரு அக்கௌண்டன்ட்னா என்னென்ன தேவை பிராக்டிகலா அப்படிங்கறது வந்து இந்த கோர்ஸ் வந்து கண்டிப்பா வந்து நல்லா ஒரு திருப்தியா இருந்துச்சு சார். இப்ப வேற யாருக்கும் நம்ம ரெஃபர் பண்ணணும்னா தைரியமா சொல்லலாம். நீங்க சந்தோஷ் சார்ட்ட வந்தீங்கன்னா உங்களை வந்து ஒரு படிக்காத ஆடிட்டர் ஒரு சைன் மட்டும் தான் போட முடியாது. பக்காவா உங்களை வந்து ஒரு ஆடிட்டர் உருவாக்கி விட்டுருவாரு அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை வந்து நம்ம ரெஃபர் பண்ணலாம் சந்தோஷ் சார்ட்ட. அதுவும் இல்லாம நீங்களும் வந்து நல்லா எடுத்தீங்க சார். ஒரு செக்ஷனை வந்து ஒரு எளிமையா அதாவது ஒரு பாமர மக்களுக்கு வந்து சொல்லுவாங்கல்ல வேற ஒண்ணும் இல்லைங்க இந்த செக்ஷன்ல இதுதாங்க சொல்றாங்க அப்படின்னு நீங்க பேசுறீங்க பாத்தீங்களா? அதுதான் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு ரொம்ப அது பூதாகரமா கட்டி ஒரு அண்டர் செக்ஷன் இது 40 இதுல வந்துச்சுன்னா அது ஆயிரம் இதான் பயன்படுத்தாம இதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க இது பண்ணா இப்படி பண்ணீங்கன்னா சரியாயிரும் அப்படி பண்ணீங்கன்னா இது சரியாயிரும்னு ஒரு அவங்க ரேஞ்சுக்கு அவங்களுக்கு புரியுற வர்ற மாதிரி இறங்கி வந்து சொல்றீங்கல்ல அதுதான் வந்து மிகப்பெரிய உங்களுக்கு இருக்கிற பிளஸ்ஸா நான் பாக்குறேன் சார். கார்த்தி சாரும் அதே மாதிரிதான். கார்த்தி சார்னா வந்து எனக்கு எல்லாம் தெரியும் நான் தெரிஞ்சதெல்லாம் எப்படி தெரியுமா நான் அங்க இங்க அப்படின்லாம் சொல்லாம எல்லாமே லேர்னிங் பர்பஸ் தான். எனக்கும் சிலது இல்லை நான் பிரபு சார்ட்ட இருந்து நான் கத்துக்கிறேன் அப்படிங்கிற பேசும்போது வந்து என்ன சொன்னா ஒரு ஒரு கேட்கறவங்களுக்கு வந்து ஒரு டிஃபரன்ஸ் ஒரு தெரிய ஒரு கரெக்டா ஒரு அது என்ன சொல்லுவாங்க ஒரு வேவ் லென்த் கரெக்டா இருக்கும். கேட்கறவங்களுக்கும் இது இருக்கும். தனியா ஏதோ ஒரு கிளாஸ் எடுக்கிறாரு அவர் மாஸ்டரு நம்ம எல்லாம் கீழே அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாம எல்லாம் ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காண்டி வந்திருக்கோம் நல்லா கத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. அது உணர்வு பூர்வமா வந்து நல்லா உணர முடியுது சார். அதே மாதிரி வந்து பிரபு சார் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரோட குரல் தான் அவருக்கு பிளஸ். அவர் கண்ணீர் நல்லா எடுப்பார். ஏற்கனவே ஒரு பழைய கிளாஸ் நான் அட்டன் பண்ணிருக்கேன் பிரபு சூர்யா. அவர் வந்து கரெக்டா டேலியில என்ன சொல்லியிருக்காங்களோ ஒரு சிஸ்டம் வைஸா என்னதான் வந்து நம்ம ஷார்ட் கட்டு அப்படி இப்படின்னு சொன்னாலும் ஒரு சிஸ்டமா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் நம்ம பேசிக்கா. அதை பத்தி அது தெளிவா அவரும் நல்லா கிளாஸ் எடுத்துக்காரு. அவரோட பிளஸ் பாத்தீங்கன்னா நல்லா குரல் தான் அவரு நல்லா கண்ணீர்னு பேசுவாரு. அதாவது உள்ள இருக்கிற டேலியில என்னென்ன ஃபீச்சர் இருக்கோ அதை வந்து கரெக்டா எடுத்துட்டு வந்து அவர் வந்து கொடுத்தாரு. அதாவது 3 பேருமே ரொம்ப அட்டகாசமா பண்ணீங்க சார். ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. இதுல என்ன ஒரு சந்தோஷம்னா எல்லா பேரும் நிறைய பேர் வந்து உருவாயிருவாங்க.
நல்ல ஒரு அக்கௌண்டன்ட்டா எல்லா பேருக்குமே இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்காது. எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் இந்த மாதிரி சில பேர் செக்ஷன்ல வீக்கா இருப்பாங்க, டேலியில நல்லா வில்லன் கூட்டா இருப்பாங்க. சில பேருக்கு வந்து ஆட்டோமேஷனே தெரியாது. நானே நிறைய தடவை இந்த எஸ்கேப் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். எல்லாத்துக்கும் வெளியே போகும்போது எஸ்கேப் 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 கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இந்த கண்ட்ரோல் கியூ கொடுத்தா டக்குன்னு வந்து எஸ்கேப் ஆகி டேலி போறது, அந்த மாதிரி ஷார்ட்கட்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அது எவ்வளவு டைமிங் வந்து இதாகுது. இனிமேல் ஆட்டோமேஷன் பண்ணும்போது ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கு. நம்ம ஒன் டேல வந்து ஒரு 1000 என்ட்ரி இருந்தாலும் ஒன் டேல நம்ம டேலியில வந்து ஃபைனலைஸ் பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதைத்தான் உங்கள்ட்ட இருந்து நான் எதிர்பார்க்கிறேன். ரொம்ப கண்டிப்பா சார். நல்லதா இருக்கு. சந்தோஷ் சார், ரொம்ப தேங்க்யூ சார். எல்லா பேருக்கும் மிக்க நன்றி. நான் தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஒரு வேல்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அதாவது வந்து ஒரு ஆர்ட்ல இருந்து சொல்லியிருக்காரு அவருடைய ஃபீட்பேக்கு. ஸோ எல்லார பத்தியுமே ரொம்ப எலாபரேட்டாவும் சொல்லியிருந்தாரு டீட்டெயிலா. ஸோ தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அகைன் தேங்க்யூ சார். பிரபு சார், தேங்க்யூ கார்த்திக் சார், கடம்பூர் சார், எல்லா பேருக்கும் மிக்க நன்றி. சந்தோஷ் சார், உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. அதுவும் இல்லாம உங்கள்ட்ட வந்து ரொம்ப நாளா உங்களை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உங்களோட குணம் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. நீங்க அப்ரோச் பண்ற வே இருந்தாலும் ஏற்கனவே உங்கள்ட்ட ஆடியோ, உங்களை பத்தி நான் ஆடியோ ஏற்கனவே உங்களுக்கு போட்டிருக்கேன். இன்கம் டேக்ஸ் சம்பந்தமா ஒரு ஆடியோ போட்டிருக்கேன். இப்ப கிளாஸ் எடுக்கிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. கிளாஸ் வந்து எனக்கு தெரிஞ்சது இதெல்லாம் இது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பண்ணிக்கோங்க, எனக்கு ஃபீஸ் கட்டுங்க போங்க அப்படின்ட்டு நம்ம பண்றது ஒரு இது கிடையாது. அதை விட பெரிய முக்கியம் ஒரு ஆர்கனைஸ் பண்ணணும். அதுவும் இல்லாம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாஸ்டர் 3 பேரும் வந்து 3 விதமான மாஸ்டருங்க. அவங்கள வச்சு ஒரு ஆர்கனைஸ் பண்றதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. யார் மனசையும் நோடிச்சிடக்கூடாது. ஒரு வார்த்தை ஏதாவது தெரியாம நம்ம ஏதாவது தெரியாம ஒரு வார்த்தை விட்டுட்டோம்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் உண்டாகும் அந்த இடத்துல. அதெல்லாம் பார்க்கணும். அதே மாதிரி இவ்வளவு பேர் ஒரு 50 பேர் இருக்காங்கன்னா 50 பேரையும் வந்து கரெக்டா மேனேஜ் பண்ணணும். சில பேர் தேவையில்லாம ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க. அது இயல்பா நடக்கிறது தான். யாரு எப்படி இருக்குன்னு தெரியாது. அவங்களெல்லாம் அனுசரிச்சு போய் கரெக்டா இடத்துல வார்ன் பண்ணி கரெக்டா கொண்டு போறது வந்து அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு தனி கலை தான். அது உங்களுக்கு இறைவன் கொடுத்துருக்கா. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஒரு வேல்யூ ஃபீட்பேக் சார். லேர்னிங் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் சார். நீங்க அப்டேட் பண்ணிட்டே இருங்க சார். அதுதான் உங்களை அடுத்த லெவல் கண்டிப்பா கொண்டு போகும் சார். ஓகே, நான் வந்து அகைன் அதே சொல்றேன். சந்தோஷ் சார் தான். இப்போ நமக்கு கிளாஸ் 30 நாள்னா நாங்க 60 நாள் அதுக்கு முன்னாடி வேலை பார்த்துருக்கோம். கிளாஸ் 30 நாள் தான். அதாவது 30 நாள்னா 30 மணி நேரம் 60 மணி நேரம் வச்சுக்கிறீங்களா? அவரை 120 மணி நேரம் நான் அதிகமா இந்த வேர்டை தான் நிறைய தடவை யூஸ் பண்ணியிருக்கேன். எங்களை டார்ச்சர் பண்ணி எப்படி சொல்றது? இப்போ அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்லாம் இந்த இடத்துல எங்களுக்கு வராது. அந்த 120 மணி நேரத்துல எங்களுக்கு வந்து நாங்க சரியாகி சரி கட்டி அப்புறம் இங்க வந்து உங்களுக்கு என்ன ரிசல்ட் வரணுமோ அதை கொண்டு வந்திருக்காரு. அதுதான் உண்மை. ஸோ டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அந்த பீரியட்ல எங்களுக்கு வந்திருக்கும். அந்த 120 மணி நேரம் நாங்க ட்ரையல் பார்த்துருப்போம். ட்ரையல்னா என்னன்னா, என்னென்ன நீங்க அவுட்புட் குடுக்க போறீங்க? யாரு என்ன குடுக்க போறா? 3 பேரும் உட்காந்து Zoomல டிஸ்கஸ் பண்ணுவோம். அரை நாள் உட்காந்துலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு நான் எடுத்த செஷன் ஒரு செஷன் தான். ஒரு செஷனுக்கே நான் அரை நாள் உட்காந்து எடுத்த செஷனே 2 மணி நேரம் தான். ஆனா 4 மணி நேரம் 5 மணி நேரம் உட்காந்து டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம் நாங்க. இப்போ என்னென்ன நீங்க குடுக்க போறீங்க? என்ன குடுத்தா நல்லா இருக்கும்? அதாவது இப்ப இன்னைக்கு கூட நாங்க சந்தோஷ் சார்ட்ட பேசும்போது சொன்னாரு. நான் சொன்னேன் ஆக்சுவலா. சார் எல்லா விஷயத்தையும் அவங்கட்ட சொல்லிட்டீங்கன்னா, இப்ப நானா இருந்தா அத சொல்ல மாட்டேன் சார். 70% தான் உங்களுக்கு சொல்லுவேன். மீதி 30% என்ட்ட தான் ஹோல்ட் இருக்கும். ஏன்னா ஒரு டீச்சர் எப்பவுமே 100% சொல்லி தர மாட்டாங்க. அது வந்து புராண காலத்துலேருந்து அதுதான் வந்து நடைமுறை. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்ச எல்லாமே சொல்லிக் குடுக்குறோம். ஐ மீன் ஸ்டூடண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருச்சுன்னா, அப்புறம் எனக்கும் அவங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஸோ அந்த ஒரு டிஃபரன்ஸ் வந்து நம்மகிட்ட இங்க மட்டும் இல்ல. எப்பவுமே ஸ்கூல்ல முதற்கொண்டு எல்லா இடத்துலயுமே அது இருக்கும். ஸோ நம்மள விட ஒருத்தர் வந்து பெரிய ஆளா ஆயிடக்கூடாது அப்படிங்கிறது. நானுமே சொன்னேன் சார். நானுமே அவ்வளோதான் சார். நான் மட்டும் இல்ல. எல்லா ஸ்பீக்கருமே அப்படிதான். 100% வந்து எதையுமே அவுட்புட் வந்து வெளிய குடுக்க மாட்டாங்க. ஆனா இந்த பிளாட்ஃபார்ம்ல மட்டும் தான் டாக்ஸ் அப்டேட்ஸ் இன் தமிழ்ல மட்டும் தான் சந்தோஷ் சார் அகைன் சொல்றேன். எங்கள டார்ச்சர் பண்ணி வேற வழியே இல்லாம 100% வந்து அவுட்புட் வந்து குடுக்கணும் அப்படிங்கிறத அவர் வந்து தெளிவா இருக்காரு. இதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி 2 மாஸ்டர் கிளாஸ் எடுத்திருக்கேன். ஐடி அண்ட் ஜிஎஸ்டி. இந்த டேலியில வந்தப்பயும் நான் தெரிஞ்சுக்கிட்டது தான். இன்னைக்கு சொன்னதும் அவர் தான். சார் ஏன் சார் நீங்க அப்படி பண்ணல? 100% வந்து அவங்களுக்கு ஏன் குடுக்கணும்? எல்லாமே அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? அப்படின்னு இன்னைக்கு கேட்டப்போ என்ன சொன்னாருன்னா, சார் என்னோட வேலை வந்து
அவங்கள எஜுகேட் பண்றது மட்டும்தான். என்னோட கோரே அதுதான். இப்போ உங்களோட கோர் என்னன்னு இப்ப நான் சொல்லியிருந்தேன். இப்ப என்னோட கோர் வந்து உங்கள எஜுகேட் பண்றது கிடையாது. என்னோட கோர் என்னோட சர்வீஸ். ஸோ உங்கள 70% எஜுகேட் பண்ணா, நீங்க அதுல பிரைட்டா இருக்கிறவங்க அந்த வேலைய செஞ்சு முடிச்சிருவீங்க 100%. ஸோ கொஞ்சம் அ எப்படி சொல்றது? கொஞ்சம் டெக்னிக்கல் விஷயங்கள் தெரியாதவங்க அகைன் என்கிட்ட வருவீங்க. ஸோ அதன் மூலமா எனக்கு இன்கம் ஜெனரேட் ஆகும்னு நான் சார்ட்ட சொன்னேன். ஸோ அதனால 100% வந்து எந்த ஸ்பீக்கரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத சொன்னேன். சார் உங்களோட வேலை நீங்க வந்து சர்வீஸ் பண்ணி காசு வாங்குறது. ஸோ அதனால நீங்க அப்படிதான் இருப்பீங்க. என்னோட வேலை பணம் சம்பாதிக்கிறது கிடையாது. ஏன்னா நான் எந்த சர்வீஸும் அவங்ககிட்டருந்து வாங்கி ஐ மீன் சர்வீஸ் பண்ணி குடுத்து அவங்ககிட்டருந்து நானு ஃபீஸ் கலெக்ட் பண்ணல. எஜுகேஷன் குடுக்குறது தான் என்னோட கோர் சர்வீஸ். ஸோ அத நான் வந்து 100% குடுக்கணும். ஸோ அதுக்கான ஃபிகர் எனக்கு வந்தா போதும். எக்ஸ்ட்ரா நான் எந்த சர்வீஸும் அமௌண்ட் கலெக்ட் பண்ண போறதில்ல அப்படிங்கிறத சொன்னாரு. ஸோ அத நான் இங்க சொல்லணும்னு விருப்பப்பட்டேன். ஆக்சுவலா அத நாங்க 2 மணி நேரம் பேசினோம். ரொம்ப கஷ்டப்பட்டு உங்கள்ட்ட ஒரு நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அடுத்த எண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னைக்கு எடுத்ததுல இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், இன்னும் உங்களுக்கு எப்படி பெட்டரா சொல்லி இருக்கலாம் அப்படின்றது எவ்ரிடே வந்து அதை ட்ராக் பண்ணி மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாரு. ஈவன் லைக் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க லைட்டிங்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க, தென் நாங்க டெஸ்ட் பண்ணி எப்படிலாம் கொண்டு வரலான்ற அந்த ஒரு விஷயமும் கேர் பண்ணி பண்றது ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். கண்டிப்பா ஏன்னா எங்களையும் அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு பெட்டரா இருந்துச்சு. தேங்க்யூ. ஆக்சுவலி நம்ம ஃபேக்கல்டி கிட்ட நம்ம என்னதான் சொன்னாலும் அதை உள்வாங்கிக்கிற விதம்னு ஒன்று இருக்கு, அது எடுத்துக்கிற விதம்னு இருக்கு. அதை தவறுதலா எதுவும் எடுத்துக்கலாம, நெகட்டிவா எதுவும் அதை எடுத்துக்காம அதை நீங்க கேரி ஆன் பண்றீங்கல்ல. ஸோ அதுக்குன்னு ஒரு நல்ல ஒரு குணம் இருந்தாதான் அதை எடுத்துக்கவும் முடியும். இப்ப நான் இப்படி சொல்றேன், இப்படி சேர்ந்து பண்ணலாம்னு சொல்றேன். இப்ப நம்ம பிரபு சாரையும் நான் கார்த்திக் சாரையும் இணைக்கிறேன். டெய்லி வந்து எண்டு செக்ஷன்ல வைக்கிறாரு. இவர் முடிச்சிட்ட பிறகு இவர் என்னப்பா பண்றாரு அப்படின்னு அவரு ஏதாவது ஈகோ பார்த்தாலும் இவர் பண்ண முடியாது. இவர் ஈகோ பார்த்தாலும் அவரு பண்ண முடியாது. இப்ப ஓகே, இன்னொருத்தங்க இவே பில் இன்வாய்ஸ் ஓகே எனக்கு தெரியாது, அதே இன்னொருத்தங்க இட்டுன்னு வரீங்கன்னு ஒரு ஈகோ பார்த்தாலும் இன்னொருத்தவங்க கொடுக்க முடியாது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பேசி, இல்ல சார் நீங்க இதை பண்ணுங்க, நீங்க இப்படி பண்ணுங்க. பட் ஆனா யாருக்கும் எந்த ஈகோவும் வரக்கூடாது, யாருக்கும் எந்த மனசு எந்த ஒரு காயமும் படக்கூடாது அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல ரொம்ப தெளிவா 2 பேருமே இணைச்சு அவங்கள கான்ஃபரன்ஸ் போட்டு எல்லாத்தையும் தெளிவா சொன்ன பிறகுதான், அதாவது நம்ம ஃபைனலா பார்ட்டிசிபேட்டுக்கு என்ன நாலேஜ் கொடுக்க போறோம், பார்ட்டிசிபேட்டிங் இருந்து போகும்போது ஒரு நாலேஜ் போகணும். அது உங்ககிட்ட இருந்து மொத்தமா போகும்போது எல்லாமே இணைச்சு கொண்டு போகணும். அதுதான் அஜெண்டா அப்படின்றத அவங்களுக்கு புரியுற மாதிரி சொன்ன பிறகு அதை எடுத்துக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஓகே இது கரெக்ட் தான், இப்ப கரெக்டா தான் சொல்றாரு அப்படின்னு எடுத்துக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. அது 3 பேருமே நல்லா அழகா எடுத்துட்டீங்க. ஸோ அதுதான் மெயின். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சர்க்கஸ் மாஸ்டர் கரெக்டா இருந்தானா நான் எல்லாரும் கரெக்டா பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் நாங்க. தேங்க்யூ. யோகலட்சுமிமா சார், நான் வந்து நாமக்கல்ல இருந்து பாக்குறேங்க சார். ஆக்சுவலா வந்து இந்த அக்கௌண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு ஒரு சார் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்ஸே தெரியல அப்படின்னு சொன்னாருங்க சார். அன்னைக்கே வந்து என்ன எனக்கு இவ்வளவு நாளா நம்ம 1 வருஷமா ஒர்க் பண்ணி அக்கௌண்ட்ஸே தெரியலன்ட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நெட்ல அதாவது என்னன்னா எனக்கு ஒரு டிடிஎஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டுங்க சார். அது வந்து நாங்க தான் எல்லாமே ரெடி பண்ணி தரோம், அவங்க ஃபைல் பண்றாங்க, எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க சார். ஆனா வேற ஒரு சார் வந்து என்கிட்ட அக்கௌண்ட்ஸே இல்லைன்னு சொல்லிட்டாரு. நான் போய் உடனே எடுத்தோடனே உங்க இது பார்த்து நம்ம பார்க்க போனோம். உடனே டிடிஎஸ் சந்தோஷ் சாரோட இது வந்துருச்சு, என்னதான் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உடனே உங்களுக்கு கால் பண்ணி கேட்டாங்க சார். நீங்க வந்து உடனே இது பண்ணி பிபிடி அனுப்புனீங்க. பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து அப்சர்வ் பண்ணோம் சார். என்னன்னா ரொம்ப தேங்க்ஸ் சார். ஃபர்ஸ்ட் பிரபு சார் தாங்க சார். ரொம்ப +2ல வந்து படிச்சதுங்க சார் அக்கௌண்ட்ஸ். உள் வருவனவற்றை பற்றுவை, வெளிச்செல்வனவற்றை வரவை. அதை வந்து அப்படியே கிரெடிட் டெபிட் அப்படியே அவ்வளோ ஒரு +2 ஸ்டூடெண்ட் 10th ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொன்னா கூட வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிற மாதிரி ரொம்ப பொறுமையா சொல்லி கொடுத்தாருங்க சார். அத நம்ம அப்சர்வ் பண்ணி முடிச்சுட்டு நல்லா பிராக்டிக்கலா அது பண்ணும் அப்படின்னு நடுவுல கார்த்திக் சார் வந்து அதை இப்படி பண்ணா நம்ம ஈஸியா எடுத்துக்கலாம், அப்படி பண்ணா எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லும்போது நமக்கு ரொம்ப அந்த கிளாஸ்ல வந்து ரொம்ப ஆர்வமா இருக்குங்க சார். ஆனா உண்மையாலுமே உங்க பொறுமைக்கு ஒரு சோதனையா அன்னைக்கு ஜிஎஸ்டி கிளாஸ்ல தாங்க சார் நடந்தது. உண்மையாலுமே நாங்கெல்லாம் தலைவலி மருந்தே போட்டு இப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம் சார். எங்க கேரளா போகுது, பாண்டிச்சேரி போகுது, இது எப்படி வரும், அது எப்படி வரும், போட்டு எல்லாம் ஒரு இது பண்ணாங்க சார். நீங்க கடைசியா பொறுமையா இதுக்குன்னு ஆமா. சொல்லுங்க சார். அத மட்டும் ஒண்ணே இந்த டைம்ல சொல்லிக்கிறேன்னா, அது வந்து அது ஒரு அன்னைக்கு நடந்தது ஒரு ஒரு சினாரியா வந்துச்சு. எங்களுக்கு ஒரு ஃபேஸ் பண்றதே எங்களுக்கே கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்தது. பட் அத வந்து ஓவர் கம் பண்றதுக்கு சரி ஓகே இமிடியேட்டா நம்ம கணேசமூர்த்தி சார் கிட்ட பேசும்போது இமிடியேட்டா வந்து உடனே பண்ணி தந்தாரு. ஆக்சுவலா அன்னைக்கு நான் திருச்செந்தூர்ல இருந்தேன். சிவராத்திரிக்கு முந்தின நாள் அது வேற. சிவராத்திரில ஆமா. இருந்தேன்.
நான் அப்பவுமே சொன்னேன் சார், இது இவே பில் சம்பந்தமா டேலி கிளாஸ்க்கு ஒரு வேலிட் ரீசனே கிடையாது. எதனால இப்படி நீங்க குடுத்தீங்கன்னா, அடுத்து ஜிஎஸ்டி சம்மந்தமா கேட்பாங்க. அடுத்து வேற ஏதாவது கேட்பாங்க. ஸோ, அப்ப நான் நாள் இழுத்துக்கிட்டே போகும் அப்படிங்கிறத சொன்னேன். இல்ல இந்த ஒரு டைம் கமிட் பண்ணிட்டோம், நீங்க குடுத்துருங்கன்னு சொன்னாரு. ஆ அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எனக்கு வந்து அது எக்ஸ்பீரியன்ஸான சப்ஜெக்ட் நான் எடுத்துட்டேன். பிரபு சார் வந்து அதுல எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. அவ்வளோதான் விஷயம். வேற ஒண்ணும் இல்ல. நீங்க டேலில ஒரு டவுட் கேட்டு, பிரபு சார் அன்னைக்கு வராம போய் என்ட்ட கேட்டிருந்தீங்கன்னா, நான் பன்னு தான் முடிச்சிருக்கணும். அந்த மாரி தான். வேற ஒண்ணும் இல்ல. ஸோ, ஒவ்வொருத்தரும் கரெக்ட். ஒவ்வொரு விஷயத்துல ஸ்ட்ராங்கு. அன்னைக்கு கரெக்ட், அது கரெக்ட். முந்தின நாள் என்னால வர முடியல. நான் டிராவல்ல இருந்தேன். இல்ல முந்தின நாளே வந்து நான் அ அந்த Q&A போயிட்டு இருக்கப்பயே நான் வந்து கிளியர் பண்ணியிருப்பேன். தேங்க் யூ ஓகே. சார். தேங்க் யூ. சார் தேங்க் யூ. சொல்லுங்க மேம். சொல்லுங்க. சார் அன்னைக்கு வந்து கிளாஸ்ல வந்து ரொம்ப பொறுமையா இருந்து கடைசியா ஃபைனலா வந்து நீங்க பக்கத்து பில்டிங்கா இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா அதர் ஸ்டேட்டுன்னு போட்டீங்க அப்படின்னா ஐஜிஎஸ்டி தான் அப்படின்னு சொல்லி ஃபுல் ஸ்டாப் வச்சு நிறுத்தியாச்சுங்க சார். அன்னைக்கு அந்த கொஷின்லாம் கேட்ட கேள்விக்கு உண்மையாலுமே திரும்ப 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 மாத்தி மாத்தி அதே தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேட்டுட்டே இருந்தாங்க சார். அதான். ஆனா கணேசமூர்த்தி சார் வந்து அன்னைக்கு கிளாஸ் எடுத்ததுல சும்மா ரொம்ப சூப்பரா எடுத்தாருங்க சார். ஒவ்வொரு ஆப்ஷனலும் இது புரிஞ்சிருச்சுங்களா? நெக்ஸ்ட் லெவல் போலாமா? அப்படின்னு சொல்லி சொன்ன விதமெல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க சார். ஆனா கார்த்திக் சார் ஃபைனல் டச்சா கிளாஸ் வச்சீங்க பாருங்க சார். இங்க இருந்து இந்த பேனா கூட இப்படி தட்டிட்டு பார்த்துட்டு இருப்போம். அது கூட பார்க்கல சார். அப்படியே ஸ்க்ரீன வச்சு பார்த்துட்டே இருந்தவங்க தாங்க சார். உண்மையாலுமே தேங்க்யூ தேங்க்யூ. நேத்து தாங்க சார் இத்தனை வருஷமா ஒர்க் பண்ணி எங்க கம்பெனி வந்து நான் எப்படி அனலைஸ் பண்றது? எது என்னமோ கடையில போகும்போது வாங்கி சொல்லிட்டே போகணுங்கிற மாதிரி நானும் சொல்லிட்டே டைப் பண்ணிட்டு இருந்தேன். டிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் பார்த்ததே நேத்து தாங்க சார். எங்க கம்பெனில 900 லெட்ஜர் இருக்குங்கிறது நான் நேத்து தாங்க சார் பார்த்தனே. அந்த அளவுக்கு போய் நேத்து எங்க கம்பெனி ஆர்கனைஸ் பண்ணி இன்னைக்கு ஃபுல்லா எனக்கு அதாங்க சார் வேலை. இடத்த விட்டு கூட நகரல சார். ஆனா ஆனா ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். நான் ஜிஎஸ்டியும் டிடிஎஸும் ஃபைலிங் ஃபுல்லா கத்துக்கிற வரைக்கும் உங்களை நானும் விட மாட்டேன் சார். கண்டிப்பா. இன்னைக்கு செஷன்ல அவங்க உடனே அதை வந்து ஆக்ஷன் டேக்கிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இதேதான் நீங்க லேர்ன் பண்ற விஷயத்த உடனே போய் நீங்க அப்ளை பண்ணும்போது தான் அங்க நீங்க நிறைய விஷயங்கள் கத்துப்பீங்க. ஸோ அதுதான் உங்களை வந்து அடுத்த லெவல் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ ஏன்னா நம்மளுமே வந்து ஒரு கம்பெனில போய் அக்கௌண்டா ஜாயின் பண்ணுவோம், அங்க என்ன நடக்குன்னே தெரியாது. அப்போ இருக்கிறத அனலைஸ் பண்ண தெரியணும்ன்றது தான் நேத்து கொஞ்சம் அதுக்காக தான் ஸ்ட்ராங்கா வந்து ஒரு 1/2 hour கொஞ்சம் தியரிட்டிக்கலா தான் எடுத்தேன். என்னோட ப்ராக்டிகல் செஷன்லயுமே தியரிட்டிக்கலா நான் எடுத்தேன். கொஞ்சம் அதை ஃபீல் பண்ணேன். ஸோ முன்னாடி இதெல்லாம் சொல்லியிருக்கலாம்னு. பட் நேற்று டைம் எடுத்தாலும் அதை கன்வே பண்ணிட்டேன். மேபி உங்களுக்கு ரெக்கார்டிங் ப்ரோசஸ்ல வந்து சார் வந்து ஒன்னொன்னா பிரிச்சு போட்டிருப்பாரு. நீங்க டைம் எடுத்து பாருங்க. நான் சொன்னது எல்லாமே கண்டிப்பா வந்து ஒரு ரியாலிட்டிக்கா திங்க் பண்ணி நீங்க அதை அனலைஸ் பண்ணணும். அதுக்காக தான் மேஜரா நேற்று நான் அவ்வளவு டைம் எடுத்து. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் மேடம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக். ஓகே. ஆறுமுகம் சார். சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சந்தோஷ் சாருக்கு வந்து யாம் பெற்ற இன்பம் பெருக வையகன்ற மாதிரி அவரு நம்ம தெரிஞ்சது மற்றவங்க தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு எண்ணத்துல அவர் செயல்படுறாரு. ரெண்டாவது ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேக்கல்ட்டிங்க எல்லாமே வந்து முக்கணி போல மா பலா வாழை அவங்களாம் இப்போ வந்து பழுத்த பழம் மாதிரி இருக்காங்க. அந்த பழத்தை நம்ம சாப்பிடக்கூடிய தருணத்தில் நம்ம இருக்கிறோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா பிரபு சார் வந்து டேலியில் ரொம்ப ஈச் அண்ட் எவரி என்ட்ரி பக்காவாக அந்த டீட்டெயிலோட சொல்கிறாரு. அப்புறம் கணேஷ்மூர்த்தி சாருக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா அவர் செக்ஷன் படி எல்லாமே விளக்கமாக தெளிவுபடுத்துறாரு. கார்த்தி சார் அதோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து சில விஷயங்கள்ல எப்படி புரியணும் ப்ளஸ் ஆர் மைனஸ் அந்த அந்த ஆஸ்பெக்டில் சொல்லி கொடுத்து மைண்டில் செட் பண்ணுற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட்டுறது கைமண் அளவு கல்லாது உலக அளவு அது மாதிரி இப்போ ஏற்கனவே நம்ம கொஞ்சம் தான் கற்றுருந்தோம். இப்போ இவங்க ஃபேக்கல்ட்டிலாம் நமக்கு சொல்லி கொடுத்துற விஷயம் பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு தாண்டிட்டோம். இன்னும் கொஞ்சம் இருக்குது. அது அடுத்தது வந்து அட்வான்ஸ் லெவலில் பூர்த்தி செய்வாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பா சார். கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோம். ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே சார். வேணும் சார் வந்துட்டாரு. சார் வாங்க. எஸ் சார். வெரி குட் மார்னிங். குட் ஈவினிங். குட் ஈவினிங். Okay. Yes, when we respond to a person, at every time we can say good morning. Okay, that's why I said good morning. And what I feel is you tutors, three are just like three Murtis: Brahma, Vishnu, Maheshwar, Shiva also. And what you had done is a very fantastic good job for Tally as well as for GST perceptives. I know Ganesh Murthy sir, but I am first to
Karthik sir and also to Prabhu sir. But very well you have managed, very fantastic from the very beginning itself. Actually, I had attended 3 or 4 online classes, but I am watching offline classes because of my health issues. I could not attend that. But anyway, good one, sir. Keep it up. And we all are expecting a advanced course in Tally, comprehensive with sale tax as well as sale tax in the sense GST as well as in new income tax perspectives. It will be a good opening. Sandosh sir, you are the rocket man who is governing these tutors and introducing to us. Very well done, sir. Thank you. Thank you, sir. Thank you so much.